வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவில் தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்போதைய முக்கிய வானிலை தகவல்: வங்கக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகி அது தமிழகம் இலங்கையை நோக்கி நகர்ந்து வரக்கூடும். இதன் காரணமாக நமக்கு அடுத்தடுத்த நாட்கள் மழை எதிர்பார்க்கின்றோம். தற்போதைய இன்று வானிலை எப்படி இருக்கும் தொடர்ந்து பார்த்துக்கலாம். பசிபிக் பெருங்கடல் ஏற்பட்டிருக்கின்ற எல்னினோ விளைவு ஒரு புறம் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக தமிழகம் இலங்கையில உலகளாவிய வெப்பநிலை மிகவும் தீவிரமாக அதிகரித்து வருகின்றது. ஐரோப்பா நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருவதை நாம் தொடர்ந்து செய்திகள் மூலமாக பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் நண்பகல் வரையிலும் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்களிலும் லேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு பிறகு மாலை 4 மணி அளவில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும், இலங்கையின் கிழக்கு மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் ஒரு சில பகுதிகளிலும் மழையின் வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் மழையின் வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே எதிர்பார்க்கின்றோம். மீனவர்களுக்கான தகவல்: மழையின் வாய்ப்புகள் புயல் காற்று பெருமழையில பெரு அளவில் இல்லை. எனவே மீனவ நண்பர்கள் நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். தொடர்ந்து தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனல்ல தமிழகம் இலங்கையின் வானிலை தகவலை பார்த்து வருகின்றீர்கள். கடந்த 3 ஆண்டுகாலமாக நோவா அகாடமி என்ற சேனல் மூலமாக நிறைய நண்பர்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வருகின்றீர்கள். இன்னும் தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தீர்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை தகவலை இந்த வீடியோவில் முழுவதுமாக கொடுக்கின்றேன், பார்த்து பயன்பெறுங்கள். தொடர்ந்து நாளை தினம் பிற்பகல் மாலை 4 மணி அளவில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், இலங்கையின் கிழக்கு தெற்கு மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை இருக்கும். இன்றும் நாளையும் தமிழகத்தில் பரவலாக வறண்ட வானிலை காணப்படுவதை பார்க்கின்றோம். வெப்பம் அதிகரித்திருக்கும். தேவையில்லாமல் பகல் நேரங்களில் வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் பெரியவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வெயிலில் வேலை செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள், வெயிலில் வேலை செய்யும் நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தண்ணீர் தேவையான அளவு அதிகமாக நீங்கள் குடிப்பது மிகவும் நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சியான பொருட்களை நீங்கள் உணவாக சாப்பிடுவதும் மிகவும் சிறப்பு. 17ஆம் தேதி முதல் தமிழகம் இலங்கையின் அடுத்த மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கின்றோம். பிற்பகல் 1 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி தமிழகத்தில வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், இலங்கையின் கிழக்கு மேற்கு வடமேற்கு மாகாணங்களிலும் மழை இருக்கும். மாலை 4 மணிக்கு பிறகு இந்த மழையானது சற்று தீவிரமாக தமிழகம் இலங்கையில பதிவாக வாய்ப்பு இருக்கின்றது. தமிழகத்தில வட மாவட்டங்கள், சென்னை, அதை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டத்தின் அநேக இடங்களில் கனமழை எதிர்பார்க்கின்றோம். இது 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையினுடைய வானிலை முக்கிய தகவல். சென்னை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் சாலை ஓர உணவுப் பொருட்கள் கடைகள் வைத்திருக்கும் நண்பர்கள், தள்ளுவண்டியில வியாபாரம் செய்யும் நண்பர்கள், வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு பிறகு மழையின் வாய்ப்புகள் இருக்கின்றது. சென்னை, அதை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், இதை நீங்கள் கருத்தில கொண்டு உங்கள் வியாபாரங்களை திட்டமிட்டு செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி அளவில் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், முக்கியமாக ஊத்தங்கரை போன்ற பகுதிகள், திருவண்ணாமலை முக்கிய பகுதிகளில் கனமழை இருக்கும். அதே போல கடலூர் மாவட்டம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், செங்கல்பட்டு மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டம் மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல திருச்சி மாவட்டம், தஞ்சை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலுமே மழை எதிர்பார்க்கலாம்.
ஸோ வானிலை ஒரு முன் அறிவிப்பாக பாதுகாப்புக்காக தான் இந்த தகவல்கள் வழங்கப்படுகின்றன. இது எந்த விதத்திலுமே யாரையும் அச்சுறுத்தக்கூடிய தகவலாக இல்லை. அப்படி ஒரு தகவல் நம்ம ஒரு நாளும் தர மாட்டோம். ஸோ பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தான் இந்த தகவல். தொடர்ந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 1 மணிலிருந்து தமிழகத்தின் தென் மாவட்டங்கள்ல மழையின் தீவிரம் அதிகரிக்கும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்கள் பரவலாக மழையின் வாய்ப்புகள் இருக்கும். அதே போல டெல்டா மாவட்டங்கள் நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களிலுமே மழையின் வாய்ப்பு இருக்கும். இலங்கையில கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, ஊவா மாகாணங்கள், சபரகமுவா மாகாணங்கள் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி மாலை நேரங்கள் தமிழகம் முழுவதற்கும் மழையின் வாய்ப்பு இருக்கும். இரவு நேரங்களில் வட மாவட்டங்கள், இலங்கையின் மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள்ல மழை இருக்கும். ஸோ தொடர்ந்து தினசரி வானிலை தகவல்களை காலை 6 மணிக்கு சரியான நேரத்தில் நம்மோடு இணைந்து தொடர்ந்து பாருங்கள். லைவாக காலை 6 மணிக்கே நீங்கள் பார்த்துவிட்டு நம்முடைய தகவல்களை பார்த்துவிட்டு உங்கள் பணிகளுக்கு செல்வது கூடுதல் பாதுகாப்பு, கூடுதல் சிறப்பு. தொடர்ந்து 20, 21ஆம் தேதிகளில் பரவலாக தமிழகம், இலங்கையின் அநேக இடங்கள்ல மழை எதிர்பார்க்கின்றோம். 22 புதன்கிழமை தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், இலங்கையின் மேற்கு, வடமேற்கு, கிழக்கு, தெற்கு மாகாண பகுதிகள் மழையின் வாய்ப்பு இருக்கும். ஸோ இது போன்ற ஒவ்வொரு நாட்களுமே வானிலை நிலவரங்களை பார்த்து வருகின்றோம். இந்த மாதத்தின் கடைசி வாரம் நமக்கு சற்று கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். தமிழகம் முழுவதற்கும் பரவலாக மழையும், இலங்கையின் வட மாகாணம், வட மத்திய மாகாணம், கிழக்கு மாகாணத்தின் பகுதிகள், மணலாறு, படவியா, வவுனியா, புளியங்குளம், இரக்கண்டி, திருகோணமலை, முல்லைத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதிகள் கனமழைகள். 26ஆம் தேதி வாக்கில செயற்கைக்கோள் படம் காட்டுகின்ற தகவல். தொடர்ந்து 26 இரவு நள்ளிரவு, 27 பிற்பகல் மாலை நேரங்கள் தமிழகம், இலங்கை முழுவதற்கும் மழை வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல்கள் இந்த மாதத்தின் இறுதியில நமக்கு இருக்கின்றது. இது கூடுதல் நல்ல ஒரு சிறப்பான ஒரு தகவல். 27 இரவு நள்ளிரவுல செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரங்கள் வரைக்கும் தமிழகம் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டாவில மிக தீவிரமாக கனமழை பதிவாகும். ஸோ இது ஒரு நல்ல அறிகுறி தமிழகம், இலங்கைக்கான மழை தகவல். ஸோ தொடர்ந்து தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற அடுத்தடுத்த நாட்களின் தகவல் மூலமாக உங்களோடு இணைகின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.